வீடியோ ஆன் பண்ணல. அது தெரியும். சரியா? நீங்கள் பேசுகிறீங்க. ஷார்ப் 10:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேரண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மீட்டிங் நேராக வந்திருக்கீங்களோ அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நீங்கள் நேராக வந்து அட்டன் பண்ணும்போது தான் உங்களுடைய குழந்தைகள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கேட்கலாம். இதற்காக இன்று வந்து நாங்கள் ஒரு 2 மணி நேரம் செலவு செய்து இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஒரு சாதாரண மீட்டிங் இல்லை. நமக்கு டைம் 1 hour தான். நான் முடிச்சிடுறேன். பேரண்ட்ஸ், உங்கள் டைமும் வெரி ப்ரிஷியஸ். சண்டே அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நேரில் வந்தது ரொம்ப சந்தோஷம். வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன்லேயும் கொடுத்துருக்கோம். அவங்களும் கேட்குறாங்க. இதில் 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் இப்போ தான் பாஸ் பண்ணவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி பாஸ் பண்ணிட்டு இல்லை ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு இன்டர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ இது மெயினாக பேரண்ட்ஸ் மீட்டிங். இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிகாம் இல்லை +2 இப்படி சேரும் பொழுது அவங்க ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ், அந்த கோர்ஸ் எப்படிப்பட்ட கோர்ஸ், இதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நானே அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த கோர்ஸும். எப்படி ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிசன், ஒரு லா மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சிஏ, ஒரு சிஎம்ஏ, அதுக்கு பேர் ICWAன்னு இருந்தது. அதுக்கப்புறம் CS, கம்பெனி செக்ரட்டரி. நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா நிறைய பேர் கம்பெனி செக்ரட்டரிஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க. அவ்வளவு வேலை வாய்ப்பு. நம்ம சவுத் இந்தியாவில் யாருக்குமே தெரியல, ஒரு 5% தான் தெரிஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. இன்னொன்று, நம்ம சவுத் இந்தியாவில் சிஎம்ஏவை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. ஆனால் அதை விட சிஏவை பற்றி தான் மூளை முடுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிஎம்ஏ = சிஏன்னு வந்தாச்சு. சிஎம்ஏன்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னா எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங்கை பற்றி தான் பேச்சு, நீட்டை பற்றி தான் பேச்சு, BL லா பற்றி தான் பேச்சு. உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த 3 கோர்ஸ் முடிச்சிட்டு வந்தா கூட ஒரு 85% மாணவ மாணவிகளுக்கு வேலை இல்லை என்பதுதான்
உண்மை, இது உண்மையான பதிவு. ஆனால் நம்முடைய அதே மாதிரி நம்முடைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எப்படி என்ஜினியரிங், மெடிசன், லா படிக்கிறாங்களோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு சிஏ, ஒரு ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ ஆர் சிஎஸ்னு 3 கோர்ஸ் இருக்கு. அதற்கு நிகரானது இது. சொல்ல போனால் அதை விட மதிப்பு அதிகமாக உள்ள இந்த கோர்ஸை பற்றி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. ஏன் தெரியல சார் அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்துறவங்கெல்லாம் பணக்காரங்க இல்லை. அதுதான். ஏன்னா என்ஜினியரிங், மெடிக்கல், லா அதை நடத்துறவங்கெல்லாம் பெரிய 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 ஆளுங்க. ஏன்னா அதில் பணம் அவர்களுக்கு அவ்வளவு கொட்டும். ஸோ அதைத்தான் நம்முடைய ஊடகங்கள் பேசும். ஏன்னா அவர்கள் மூலம் ஊடகங்களுக்கும் பணம் வரலாம், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்போ நாங்கள் எங்கே பேரண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்கறது அட்வர்டைஸ்மெண்ட்? நாங்கள் எங்கே பணம் கொடுக்கறது? நாங்களெல்லாம் பணம் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளவு பணம் வாங்க முடியாது உங்களிடமிருந்து. லட்சமாக மருத்துவ செலவுக்கு கோடி கோடியாக மருத்துவ படிப்பிற்கு இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்க்கு வாங்க முடியாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டது இவ்வளவுதான். அதுக்கு மேலே வாங்கின தொலைச்சி போடுவோம், வாங்க முடியாது. ஏனென்றால் இந்த 3 படிப்புகளும் இந்திய நாடாளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட படிப்புகள். ஏழை மக்களுக்காக, நடுத்தர வர்க்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட படிப்புகள். இது படித்தால் உயர முடியும், அது இந்த கோர்ஸில் மட்டும்தான். அதனால தான் இதை பற்றிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஊடகங்கள் ஏற்படுத்தவில்லை, அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது விஷயம் வேற. சிஏ படிப்பிற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசும் நான் முதல்வன் திட்டத்தில் அவர்கள் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஊடகங்கள். அப்போ நாங்களும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லி பார்க்குறோம். எங்களை எல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் கண்டுக்க கூட மாட்டாங்க. பைசா நாங்கள் கொடுத்தா கண்டுப்பாங்க. கொடுப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு பணம் இல்லை. அப்போ இவ்வளவு ஆர்வம் காட்டி நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் உங்க குழந்தைகளுக்காக. அப்போ நம்ம கோர்ஸும் அதுக்கு ஈக்குவல். பிகாம் என்றது ஒரு பட்ட படிப்பு. அது 3 வருடம் முடித்து விட்டு வந்து விட போகிறோம். அது எல்லோரும் படிக்க வேண்டும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிகாம் படித்தால், பிகாம் என்றது ஒரு பட்ட படிப்பு, ஒரு +2. எப்படி உங்களுடைய காலகட்டத்தில், பெற்றோர்களுடைய காலகட்டத்தில் +2 உயர்ந்த படிப்பாக தென்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பிகாம், அதாவது பிகாமும் அந்த அளவுக்கு வந்து விட்டது. நம்ம காலகட்டத்தில் +2க்கு என்ன மதிப்பு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு மதிப்பு இன்றைக்கு பிகாமுக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதை படித்தால் வேலை கிடைக்குமா என்றால், நீங்கள் கம்பெனிஸில் அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை, ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க, அவங்களை கேட்டால் தெரியும். நான் சொன்னால் இவர் பிகாம் என்ற கோர்ஸ் பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்கிறாருன்னு நினைக்கலாம். பிகாம் வேண்டும். பிகாமுக்கு அவ்வளவு ஒரு
பிகாம் முடித்தால் வேலை கிடைக்கும், அது உண்மை. ஆனால் எவ்வளவுக்கு வேலை கிடைக்கும்? பிஎஸ்சி பிஏ ஒண்ணுமே இல்லை. அதை பார்க்கும் பொழுது பிகாம்க்கு வேலை கிடைக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிகாம்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பினுடைய தரவரிசை மிகவும் தாழ்ந்து விட்டது என்பதுதான் உண்மை. நீங்கள் படிக்கும் பொழுது நானும் படித்தேன். நானும் உங்களுடைய ஏஜ் குரூப் தான். நாம் படிக்கும் பொழுது இருந்த தரம் வேறு. நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களின் அளவுகோல் வேறு. இப்பொழுது பரிந்துரைக்கப்படுகிற புத்தகங்கள் ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு தெரியும். ஷெரீஃபை கேட்டால் சொல்லுவார், திருமலையை கேட்டால் சொல்லுவார், அந்த புத்தகம் இவ்வளவு பெரிது இருக்கு சார், அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டியன்ஸ் தான் இருக்கு, வித்தின் பிராக்கெட்ஸில் ஆன்சரும் கொடுத்துட்றாங்க. இதுதான் புத்தகம். இது புத்தகமா? இல்லை, இது கேள்வி பதில். கேள்வி பதிலை புத்தகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, என்னுடைய நண்பர் கூட சிரித்துக் கொண்டிருக்கிறார், மாணவ நண்பர். உண்மை. ஆனால் கல்லூரிகள் பொதுவாக எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாவது சொன்னால் நான் யாரையோ அட்டாக் பண்றேன்னு கூட நினைச்சிருவாங்க. அப்படி இல்லை, இதுதான் பேரண்ட்ஸ் உண்மை. சரி, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பட்டப்படிப்பு நம் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட்டப்படிப்பு அப்படியே படிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் கூடவே அவர்களை ஒரு தொழில் வல்லுநராக நாம் மாற்ற வேண்டும். இங்கிலீஷில் ப்ரொஃபஷனல்னு பேர். இப்போ என்ஜினியரிங், மெடிசன், லா எல்லாம் அந்தந்த துறையில் அவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம துறையில் நம்ம தான் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு பட்டப்படிப்பு முடித்து விட்டு நான் எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. இது ஒரு படத்தில் வரும், வடிவேலு நானும் ரவுடி என்று சொல்லிக் கொண்டு செல்வார். அது அல்ல. 4 பேரை அடித்து கொலை செய்தால்தான் அவருக்கு பெயர் ரவுடி. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் நம்ம. அப்போ நம்ம கோர்ஸ் எக்ஸ்பர்ட் கோர்ஸா? எஸ். அப்போ பாருங்க பேரண்ட்ஸ், சிஎம்ஏ ஈக்குவல் டு சிஏ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, சிஏ முடித்தால் ஒரு கம்பெனியில் சிஎஃப்ஓ ஆகலாம். இன்றைய தேதியில் சிஎம்ஏ முடித்தாலும் சிஎஃப்ஓ ஆகலாம் சார். உதாரணம், ஜியோவை ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு சிஎம்ஏ. சிஎம்ஏ முடித்தால் ஐஏஎஸ் ஆகலாம். ஆம், ஐஏஎஸ் ஆகணும்னா கூட இந்த மாதிரி கோர்ஸை தான் முடிக்கணும். வெறும் பட்டப்படிப்பு முடித்து விட்டு ஐஏஎஸ்ல ஆக முடியாது. பூஜா குல்கர்னி, நம்முடைய தமிழ்நாடு செக்ரட்டரி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், அந்த தொழில் துறை அந்த செக்ரட்டரி, அவங்க சிஎம்ஏ ஐஏஎஸ். அதுக்கப்புறம் டிவி சோமநாதன், நம்ம ஊராள், டெல்லியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அவர் சிஎம்ஏ போறோம்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்தது சேலரி 28 lakhs. சிஎம்ஏ பற்றி தெரியாதவங்க சிஎம்ஏன்னா அது ஒரு வேஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் மற்றவங்க சொல்றது மட்டும் காது கொடுத்து கேட்கவே கூடாது. கேட்டால் நம்ம காலி, கேட்காட்டா நாம் உயரலாம். ஒன்றும் தெரியாதவங்கெல்லாம் சொல்றாங்க, அதுதான் உண்மை. பக்கத்து வீடு, ஏத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, ரோட்ல போறவர் வர்றவர் இவரெல்லாம் சொல்லுவார். அவர் போய் நம்ம கேட்கலாமா? 28 lakhs எங்களுடைய ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியாலே டாப் சேலரி. 1.5 வருஷத்துக்கு முன்னால அவங்க பேரு ஜெயசித்ரா, WCC காலேஜில் படிச்சாங்க, டெல்லியில் இருக்காங்க.
பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல ஒர்க் பண்றாங்க. சாதாரண ஒரு மாணவி, சாதாரண ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. 3.5 வருடத்தில் போயிட்டாங்க. இது உண்மை, நான் போய் சொல்ல முடியாது இங்க. அதுதான் இன்னைக்கு இப்போ வர இந்த 28ன்றது 32 ஆயிருக்கு, அது 35 ஆகும். அதாவது ஒரு சிஎம்ஏக்கு வருஷம் 35 லட்சம். இப்போ ஐஐடிக்கு கூட இல்லை, ஐஐடி முடிச்சவங்களுக்கு 16 லட்சம், 14லேருந்து 16 தான் பேப்பர்ல இருக்கு. அதுதான் உண்மை. பாருங்க. சரி, குறைந்தபட்சம் சம்பளம் எவ்வளவு சார் அப்படின்னா, எஸ், மினிமம் 8 lakhs நமக்கு குறைஞ்சபட்சம். இது நான் சொல்லவில்லை, மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் அவங்க சொல்றாங்க. நான் சொல்லவே முடியாது எதையும். அவர்களால் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரம் 8 lakhs மினிமம். அது எப்பவுமே இப்போ நம்ம அகாடமியிலிருந்து வெளியே வர்றவங்க எல்லாமே இதை தாண்டித்தான் சென்றிருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 10, 12. அதுக்கும் ஒரு ஸ்கில் வேணும். இந்த ஸ்கில்லை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம். நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. சரி, முடித்தால்தான் அவ்வளவு, முடிக்காவிட்டால் எவ்வளவு? இன்டர் தான் நம் குழந்தைகள் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர் என்றது அடுத்த 1 வருடத்தில் உங்களுடைய குழந்தைகள் முடிப்பார்கள். முடித்தால் எவ்வளவு? 40,000 சம்பளம். இதற்கு ஒருவரை கேட்டால் உண்மை சொல்வார். நான் இல்லை, கூகுளை எடுத்து பாருங்கள். சிஏ இன்டர் சேலரி 40,000 ரூபாய். உண்மை. தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் ஆளே இல்லை, பதிவு இல்லை. சரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு தேர்வு ஆணையம் ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. சிஎம்ஏ இன்டருக்கு 67,800 போட்டிருக்காங்க. உண்மை. நான் ஒன்றும் பொய் சொல்ல முடியாது. கடவுள் இருக்கிற இடம் இது. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா இங்க இருக்கீங்க. நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? பாருங்க, அவ்வளவுதான். சரி, உங்களுடைய குழந்தை இன்டர் பாஸ் செய்து விட்டது. 15,000 ஸ்டைஃபண்ட், சும்மா ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இன்டர் பாஸ் பண்ணாவே நான் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும் 15 மாசம். இந்த 15 மாசத்துல மாசம் 15,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நிறைய பேர். எனக்கு தெரிந்து நிறைய பேர் இருக்காங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. என்னால் வாங்கி கொடுக்க முடியும். அவ்வளவுதான். யாருக்கிட்ட? ஒரு கம்பெனின்னு போனா 22,000 ஸ்டைஃபண்ட். எந்த கம்பெனி? உதாரணம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இங்க தானே இருக்கு. 22,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட், சம்பளம் இல்லை. பாருங்களேன். சரி, மற்றபடி இந்த நிறைய இடத்துல ஒரு சிஏ ஆடிட்டர் ஆபீஸ்ல பிகாம் முடித்து விட்டு சென்றால் 5,000, இன்டர் முடித்து விட்டு சென்றால் 15,000. அவ்வளவுதான். அதாவது ஸ்டைஃபண்ட், சேலரி இல்லை. பிகாம் முடித்து விட்டு சென்றால் 5,000 சம்பளமே. இங்க ஸ்டைஃபண்டே. சிஎம்ஏ இதெல்லாம் குழந்தைகளை நான் சேர்த்து விட்டுற முடியும். சரி, அடுத்தபடியா சார், எங்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறாங்க. இப்போ 4 பேப்பர், லா, அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங், டாக்ஸ். இந்த 4 பேப்பர்ல ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டு வந்த குழந்தைகள் இதை படிச்சிட்டாங்க. 50% ஏற்கனவே படித்து விட்டார்கள்.
எங்க சார் படிச்சுட்டாங்க? ஃபவுண்டேஷன்லயே படிச்சுட்டாங்க. ஃபவுண்டேஷன்ல அக்கவுண்ட்ஸ் லா வந்தது. லா நான் தான் எடுத்தேன். அக்கவுண்ட்ஸ் 2 ப்ரொஃபஸர்ஸ் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். சந்தானம் சார், சேஷாதிரி சார் எல்லாம் எடுத்தாங்க. பிளஸ் ஃபவுண்டேஷனை பாஸ் பண்ணாவே உங்களுடைய குழந்தைகள் ஃபர்ஸ்ட் பிகாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிகாம்லேயே இந்த அக்கவுண்ட்ஸ் அவங்க படிச்சுட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சில பிகாம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் லா கூட படிச்சுட்டாங்க. அப்போ படித்து விட்டார்கள். 50% படிச்சாச்சு, இன்னும் 50% தான் படிக்க போறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். சரி, காஸ்டிங் டாக்ஸ். காஸ்டிங் டாக்ஸ் புது சப்ஜெக்ட், டோட்டலா புதுசு. சார் 5 மாசத்துல முடியுமா? 6 மாசத்துல உங்க குழந்தைங்க 5 சப்ஜெக்ட் படிக்கிறாங்களே. உங்க குழந்தைங்க ஒரு செமஸ்டருக்கு 5 சப்ஜெக்ட், நாங்க 4 தானே. அதுவும் இந்த காஸ்டிங் டாக்ஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர் பேரு CACRV பிரசாத். அப்பா, அவருக்கு அவ்வளவு பெயர். அவரை ஒரு மாணவி எழுதுகின்றார், காட் ஆஃப் டாக்ஸ் எழுதிட்டாங்க. உண்மை, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அவர் பார்த்துப்பார். இந்த 2 சப்ஜெக்ட் இந்தியாவே அலறக்கூடிய சப்ஜெக்ட், இவர் ஊதி தள்ளிடுறார். இது தமிழ்நாட்டில் அவ்வளவு பெயர் இருக்குது அவருக்கு. அவர் ஆக்சுவலா ஆந்திராவை சேர்ந்தவர். ஆமா, மதர் டங் தெலுங்கு, பட் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவரு. அப்போ 2 சப்ஜெக்ட் அவர் பார்த்துப்பார். அவ்வளவுதானே. 2 சப்ஜெக்ட்ல 50% படிச்சிட்டீங்க, இன்னும் 50% தானே. பாருங்களேன். அப்ப ஏன் படிக்க முடியாது? டிசம்பர்ல எழுத முடியாது, நான் ஜூன்ல தான் எழுதுவேன். தள்ளி போட நமக்கான வாய்ப்புகளும் தள்ளி போடப்படும். நீங்க தள்ளி போட்டா, இப்போ ஃபவுண்டேஷன் வந்துன்னு இருக்காங்க. இப்போ மொத்தம் ஃபவுண்டேஷன் ஒரு 180 குழந்தைங்க வராங்க. இதில் கேர்ள்ஸ் தான் அதிகம். அவங்க வந்துடுவாங்க, அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க, நம்ம பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவோம். இந்த கூட்டத்தில் டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரண்ட்ஸ் நிறைய இருக்கீங்க. 3 வருஷம் முடிச்சாச்சு, இன்னும் நம்ம தயக்கம் ஏன்? படிக்க வைக்கணும். டிகிரி முடிச்சு இதுக்கு வராங்க, வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன தெரியுது? டிகிரி, அவ்வளவுதான். அப்போ டிகிரி படிக்கும் பொழுதே இதை படித்திருக்கலாமே என்ற நிறைய பெற்றோர்கள் என்னிடம் ஆதங்கப்படுவது உண்டு. ஆமா, அதைத்தான் நான் சென்னையில் ஒவ்வொரு பள்ளியாக ஏறி சொல்லி இருக்கிறேன். கடந்த 31 வருடமாக நிறைய டெஸ்ட் வச்சு, ஸ்காலர்ஷிப் கொடுத்து, நிறைய ஊக்குவித்து படிக்க வைத்திருக்கிறோம். இதுதான் அப்பேற்பட்ட படிப்பு. நம்முடைய குழந்தைகள் டிசம்பர்ல ஒரு குரூப் எழுத முடியாதா? அவர்களுக்கு திறமை இல்லையா? அவங்கெல்லாம் +2வே பாஸ் பண்ணிட்டாங்களே, ஃபர்ஸ்ட் பிகாமே பாஸ் பண்ணிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் பிகாம் பாஸ் பண்ண குழந்தைங்க தானே உட்காந்துருக்கீங்க, டிகிரி முடிச்ச குழந்தைங்க தானே உட்காந்துருக்கீங்க. ஏன் உங்களால் முடியாதா? முடியும் சார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மிகவும் முக்கியம். தவம் மாதிரி இருந்து படிக்க வேண்டும். நான் தமிழ்லயே சொல்லிட்டேன். தவம்னா என்ன? இதுதான் நம்முடைய வாழ்க்கை, நமக்கு இதுதான் எல்லாம். கடவுளை நோக்கி தவம் இருக்கிறோம், கடவுள் தோன்றி ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி தவம் இருக்க வேண்டும், படிக்கணும். அடுத்த 6 மாசம் அப்படின்னா எப்படி சார்? நீங்க எப்படி இதை பார்க்கிறீர்கள்? இப்ப நான் இப்படித்தான் பார்க்கிறேன். காலையில் எழுந்துக்கிறாங்க, 5 மணிக்கு எழுந்துக்கணும். இல்லை சார், அட்லீஸ்ட் 6
8 மணிக்கு எழுந்தா எருமை மாடு தான் எழுந்திருக்கும். தவறாக நினைக்க வேண்டாம். 6 மணி, 2 மணி நேரம் படி, இல்லை 1 மணி நேரம் படி, பா பிரம்ம முகூர்த்தம் டைம். அப்புறம் காலேஜ் போ, ஈவினிங் காலேஜ், எவ்வளவு டைம் இருக்குது பாருங்க. அட்லீஸ்ட் 10 மணி வரைக்கும் குழந்தை படிக்கலாமே. சரி, இவ்வளவுதான். 2 மணி நேரம் தானே நான் கேட்குறேன். சரி, படிச்சாச்சு. அப்புறம் காலேஜ் போங்க. காலேஜ் ஜாலி தானே, என்ன இருக்கு அங்கே? 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஜாலியாகத்தான் நம் குழந்தைகள் இருக்கிறார்கள். நீங்க ஒன்றும் போய் பார்த்துட்டு வாங்களேன். சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க 6:30 8:30 கிளாஸ் வைக்கிறோம். குரூப் 1 6:30 to 8:30 PM. என்ன சார், உனக்கு வேற டைம் இல்லையா? டைம் நீங்க கொடுக்கலையே, நீங்க பிஸி. பாருங்க எவ்வளோ பிஸியா இருக்கீங்க நீங்க. நான் வேற எந்த டைம்ல வைக்கிறது? அதனாலதான் 6:30 8:30. ஐயோ, 6:30 8:30 என் பொண்ணு போகாது சார், பயம். ஆஹா, கோட்டு படம் வந்தா 6:45 மணிக்கு ஷோ, 9:45 மணிக்கு முடியும். வருதே பொண்ணு, பையன் வராரே, அது மட்டும் முடியும். ஆனா இது முடியாது. நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை, அவ்வளவுதான். முடியும் என்றால் முடியும், அவ்வளவுதான். சரி, 6:30 8:30 என்னால் வர முடியாது என்று என்னுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள். ஷெரீப் சொல்றார், வர முடியாது சார். சரி, வீட்டிலேயே இருப்பா ஷெரீப், ஆன்லைன்ல கொடுக்குறோம் பாரு. அதுவும் முடியாதுடா. சரி, ரெக்கார்டாவது பாரு. எப்படியாவது படிப்பா. நாம் ஒருத்தர் மட்டும்தான் பேரண்ட்ஸ். ஆன்லைன், ஆஃப்லைன், ரெக்கார்டட் எல்லாம் கொடுக்குறோம். இந்தியா ஃபுல்லா ரெக்கார்டடுக்கு தனியா காசு வாங்கி போட்டுக்கிறான், ஆன்லைனுக்கு தனியா, ஆஃப்லைனுக்கு தனியா, எல்லாம் சாப்பிடு. ஆனா நாம் செய்வதில்லை. ஏன் சார் நீங்க மட்டும்? இது ஒரு அறம் சார்ந்த நிறுவனம் போட்டுட்டேன். எங்கப்பா இருக்கிறது? அதோ இது எழுதுவதற்கு எவ்வளவு தைரியம் வேணும் சார். இது ஒரு அறம் சார்ந்த நிறுவனம். 31 வருஷம். இல்லைன்னா கடவுள் எங்களை விட்டே வச்சிருக்க மாட்டார், எல்லாரையும் காலி பண்ணி அனுப்பிச்சிட்டார். சரி, நீ மட்டும் இரு, ஏதோ நல்லது பண்ற. அப்போ படிக்கலாம். செகண்ட் குரூப் நம்ம குழந்தைங்க ஜனவரி டு ஜூன் இது படிக்க போறாங்க. இந்த கார்ப்பரேட் அக்கவுண்ட்ஸ் செகண்ட் இயர்ல படிக்கிறாங்க சார். இந்த CFM சில காலேஜில் செகண்ட் இயர்ல படிக்கிறாங்க சார், இல்ல தேர்ட் இயர்ல வருது சார். CMA தேர்ட் இயர்ல. இது மட்டும்தான் கொஞ்சம் புது சப்ஜெக்ட். OPM ஆபரேஷன்ஸ் பார்த்துக்கலாம். அப்போ படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான். நாங்க இங்க சொல்லி கொடுக்கறது அங்க சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல அங்க சொல்லி கொடுக்கறத நாங்க ஹையர் லெவல்ல சொல்லி கொடுக்குறோம், அவ்வளவுதான் சார். சரி, ஜூலை டு டிசம்பர். ஜூலை நாளைக்கு ரிசல்ட் வந்தாச்சு. இல்ல சார், நான் மெதுவா வந்தா எல்லாமே காலம் யாருக்காகவும் வெயிட் பண்றது இல்லை. நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம், ஒண்ணும் பண்ண முடியாது. பாஸ் பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியாச்சு. இன்னும் எதற்கு தயக்கம்? இன்னும் பொறுமை. முடிவு பண்ணியாச்சு. ஓட்டப்பந்தய மைதானத்தில் உசைன் போல்ட் நிற்கிறார், முடிவு பண்ணிட்டு நிற்கிறார். நாளைக்கு ஓடுறேன் சார், புதன்கிழமை ஓடுறேன், நல்ல நாள் பார்த்துட்டு ஓடுறேன், வீட்டில் கேட்டுட்டு ஓடுறேன். டே போடா, மொத்தம் ஓடிடுவான், அவ்வளோதான். ஓட முடிந்தால் ஓடுங்க, இல்லாவிட்டால் விலகி விட வேண்டியதுதான், அவ்வளோதான். இது ஓட்டப்பந்தய மைதானம். நாளைக்கு போயிட்டே இருக்கும். இதில் ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும். எல்லாமே ஏற்கனவே படித்தது தான் சார், ஏற்கனவே படித்தது. இதில் என்ன சார் ஃப்ரெஷ்ஷு? நாங்கள் பார்த்துக்கிறோம். நம்பிக்கை வாங்க, நம்ப வேண்டும். நான் உறுதிமொழி கொடுக்குறேன், வாங்க
அவ்வளோதான், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், வா. ஃப்ரெஷ்ஷாக என்ன ஃப்ரெஷ்ஷு, எல்லாம் படித்தது சார், எல்லாம் படித்தது சார், படித்தது சார், இது 2 மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை வேண்டும். 31 வருஷமாக இருக்கு. ஒரு ப்ரொஃபஸர், லயோலா காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தா சார். பொய் பேசி பழக்கம் இல்லை, நம்ப வேண்டும், அவ்வளோதான். ஒருத்தர் பேரில் நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கை. வாங்க, நம்பி வந்தீர்கள், ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண வச்சிட்டோம். நம்பி வாருங்கள், பாஸ் பண்ண வச்சிருவோம். அப்போ என்ன பாஸ் பண்ண வைப்பீங்களா அப்படின்னு, நண்பா உன் பெயர் ஹேமந்த், அவர் சார் ஹேமந்த் கேட்கிறார். ஹேமந்த் அப்பா வந்திருக்காரா? ரொம்ப சந்தோஷம் சார். தான் பேரண்ட்ஸ் வந்தாதான் அந்த குழந்தை உருப்படும், தவறாக நினைக்க வேண்டாம் சார். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது தாய் ஆர் தந்தை, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். இங்கே பாருங்க சார். அப்போ ஹேமந்த் கேட்குறார், என்ன நீ பாஸ் பண்ண வச்சிருவியா? இதோ 2 மணி நேரம் கிளாஸு சார், டெய்லி நேரம் வரணும், வீட்டில் போய் 2 மணி நேரம் படிக்கணும் சார், வாரம் டெஸ்ட் வைப்போம் சார். அந்த வச்ச டெஸ்ட் சார், இங்கே பாருங்க சார், நாங்கள் உங்களுக்கு வீக்லி SMS அனுப்புவோம் சார், வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் சார், அவரை கண்டிக்கணும் சார். நீங்கள் அடி கொடுக்கணும் சொல்லலை சார், கண்டிக்கணும் சார். உங்களுடைய ஒரு கண் பார்வை அவர் பேரில் இருக்கணும் சார். இன்னும் 2.5 வருஷம் சார், உங்களுடைய கண் பார்வை உங்கள் குழந்தையின் பேரில் இருந்தால் மட்டுமே எங்களால் அவங்களுக்கு வெற்றி வாகை சூட முடியும். என்ன முடியாது சார். நாங்கள் ஒரு கை 2 கை இப்போதான் ஓசு. நீங்கள் சேரணும், நாங்கள் சேர்றோம். நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் அவர், இல்லைன்னா இல்லை சார். பேரண்ட்ஸ் வர இல்லை சார். ஃபர்ஸ்ட் குரூப் பாதி பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க, சந்தோஷமா இருங்க. அப்போ பேரண்ட்ஸுக்கே அக்கறை இல்லை சார். அப்போ எங்களுக்கு என்ன சார் அக்கறை? இதை நான் ஒரு ஸ்டூடெண்ட் அம்மா கிட்ட கேட்டேன். ஓ, நான் நீங்க கேவலமா பேசுறீங்க. கேவலமா? நான் நல்லது சொன்னேன், வானா சார் சொல்றதே இல்லை சார், நல்லது சொல்ல. நான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. அம்மா தாய் சத்தியத்தை பேசுறேன். உங்களுக்கே அக்கறை, பெத்த பிள்ளை உங்களுக்கே அக்கறை இல்லை. நான் ஃபீஸ் வாங்கிட்டேன், நான் சொல்லிக் கொடுக்கறதும் அவ்வளோதானே. சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஷெரீஃப் படித்தாரா இல்லையா, வீட்டுக்கு போனாரா போகலையா, டீ கடையில் உட்காந்துருக்காரா, நான் எப்படி பார்க்க முடியும்? திருமலை ஒரு ரோட்டில் பஸ் எல்லாம் பார்த்து டாட்டா காமிச்சிட்டு இருக்காரா, நான் எப்படி பார்க்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நான் வாட்ச் பண்ணுறேன்னா திருமலை 10 பேரை செட் பண்ணி அப்படியே அவனை போட்டு தள்ளிடு. அவன் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவன் தான் இன்ஃபார்மர். நான் இன்ஃபார்மரா மேடம்? பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்மர் போட்டிருப்பா, எனக்கு எதுக்கு சார்? சரி, அப்போ சார் ஜூலை டு டிசம்பர் சென்னையில் இருக்கும் சார். அதுவே கொடுப்பேன் சார். ஃபிசிக்கல் கிளாஸ் சார். காலேஜில் கூட ஏசி கிடையாது சார், ஸ்கூலில் ஏசி கிடையாது. இங்கே பாருங்க சார், ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, சேர் இருக்கு, தண்ணி இருக்கு, சாப்பிட்ற தண்ணிப்பா வெளியில் இருக்கு, எல்லாமே இருக்கே. அப்புறம் என்ன சார், படிக்க தானே சார் வேணும். த்ரூஅவுட் தி ஃபுல் டே உட்கார முடியாது. வெயில் இல்லையா சார் உட்கார சொல்கிறோம்? எவ்வளவு அருமையான இடம். 2 நாள் அவங்களால முடியாதா சார்? சாட்டர்டே சண்டே டார்ச்சர் பண்ணுறீங்க எங்களை குழந்தைங்களே. நாங்கள் டார்ச்சர் பண்ணுறோம். சரி, வீட்டில் விட்டா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்க வைங்க. தாலாட்டி பாராட்டி 2 நாள் நாங்கள் வர சொல்கிறோம் சார். டார்ச்சர் குழந்தை அவங்க சொல்கிறது இல்லை சார். ஷெரீஃப் சொல்ல மாட்டார், அவர் சந்தோஷமாக வர்றாரு. ஷெரீஃப் பக்கத்து வீட்டுக்காரர் போட்டு கொடுப்பாரு அவங்க அப்பாவுக்கு. நான் டார்ச்சர் பண்ணுறான் சார் அவன்.
தான் மேடம் 2 நாள் கஷ்டப்பட்டு படிக்க முடியாது சார். வீக் டேஸில் 2 மணி நேரம் தான் சார் நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு மேலே நாங்கள் எடுக்கிறது இல்லை, டைம் இல்லை. அதுதான் பிரச்சனை சார். ஆந்திராவில் 7லேருந்து 7, மார்னிங் 7 நைட் 7 உட்கார்றா, அடி பிச்சு விடுறாங்க. பாஸ் பண்ணுறான் சார், பாஸ் பண்ணுறான் சார். என்னால் அது மாதிரி முடியுமா சார்? நான் திருமலை அடிக்க முடியுமா சார்? ஷெரீஃப் அடிக்க முடியுமா சார்? 2 பேரும் சேர்ந்து என்னை போட்டே தள்ளிடுவாங்க சார். என்ன சார் பண்ண முடியும் என்னால்? என் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது சார். அதுதான். ஆனால் ஆந்திராவில் வர்றவனுக்கு வேலை கிடைக்குதா? சாரி சார், தப்பாக நினைக்காதீங்க. இல்லை, ஏன்னா ஃபுல்லாக தெலுங்கு சார். அங்கே நாங்கள் தமிழ். இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க, அது இதோ 12th பாயிண்ட் சார். சார், தமிழ் வழி கல்வி சார். சொல்கிறதுக்கே தைரியம் வேணும் சார். தமிழில் அப்படி, இங்கிலீஷ் தான் சார் மெயின். இங்கிலீஷ் தமிழில் அப்படி கொடுத்து அப்படி இங்கிலீஷில் கொண்டு போய் இங்கிலீஷில் பெரிய ஆள் ஆக்கிடுறோமே சார். அதான் சார் பிரச்சனை. அப்போது தாய்மொழியில் அப்படி சொல்லி கொடுத்து போகணும் சார். இந்தியில் யூடியூப் பார்க்குறது சார். எல்லாம் அவன் பாதி ஹிந்தி அவனுக்கே புரியாது, இங்கிலீஷு சுத்தமாக புரியாது, 2 மிக்ஸ் பண்ணி பேசுவான். அதை பார்த்துட்டு பாஸ் பண்ண, சத்தியமாக பாஸ் பண்ண பாருங்க சார். சரி, அடுத்தது பாருங்க சார், ஃபிசிக்கல் கிளாஸ். இது பாருங்க 2 hours, 4 மணி நேரம் தங்கச்சி படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் சார் 2 போதும். சரி, 2 hours. டெஸ்ட்டு இங்கே தான் சார் பிரச்சனை. வரமாட்டாங்க சார். கேட்டால் என்ன சொல்லுவார் திருமலை? அவன் டெஸ்ட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டான். யார் சார்? நான் உட்காந்துருக்கேன் சண்டே. நீங்களும் நம்புற மாதிரி சொல்லுவார், அவரெல்லாம் டெஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டா டேடி. ஆமாம், நம்பு தான் சார் நடக்குது. டெஸ்ட்டு எழுத மாட்டாங்க சார். கேட்டால் படிக்கல. எப்போ தான் படிக்க போகிறேன்? இந்த டெஸ்ட்டு சார். சார், November 15th போர்ஷன் முடிப்போம் சார். 25 நாள் டைம் வீட்டில் உட்காந்து படிக்க வைப்போம். அப்போவும் மாடல் எக்ஸாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஸ்கூல் மாதிரி கொண்டு போயிடுவோம் சார் உங்கள் குழந்தைங்களை. அவ்வளோதான். ஸ்கூல் ஸ்ட்ரிக்ட் இல்லை, அப்படி அருமையாக. அப்புறம் சார், அவங்க கேல்குலேட்டர் தான் சார் யூஸ் பண்ணணும். ஃபோன் வேறு, கேல்குலேட்டர் வேறு. கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போவே சொல்லிடுறேன் சார், இந்த ஸ்கேனர்னு ஒன்று வருது சார், டெல்லியிலேருந்து வருது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அது தருவிச்சு கொடுக்குறோம். அதை வாங்க மாட்டேன்றாங்க சார். சத்யம் தியேட்டரில் இந்த இந்தியன் 2 படம் ஓடுதான் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்தப்பா போயிட்டு வாப்பா, எவ்வளோ வேணும்? 1000 ரூபா. போப்பா, ஜம்முன்னு போயிட்டு பாப்கார்ன் 450 ரூபா, டிக்கெட்டு 450 ரூபா செலவு பண்ணுறோம். நான் கேட்குறது ஒரு புத்தகம் சார். ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்க முடியாது. நான் என்ன சார் பண்ணுறது? இவர் வாங்கவே மாட்டார். வீட்டில் வாங்கிட்டு வந்துடுவார் சார். இவர் செலவு பண்ணி 3 படம் பார்க்கலாமே. இதுதான் சார் பிரச்சனை. நான் யார்கிட்ட சொல்றது? சொல்லவே முடியாது சார். புத்தகம் தான் சார் அப்துல் கலாம் வாழ்க்கையை மாற்றி போட்டது. புத்தகம், ஒற்றை புத்தகம். அதானே சார் நாங்கள் கேட்குறோம். இன்னொன்று சில பேர் ஃபீஸும் கேட்குறேன், இது நானா கேட்குறேன். புத்தகம் வாங்கி கொடு. நீ நேரம் போய் வாங்கினா 1600 ரூபா. நாங்கள் அதை வரவழைச்சி ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு 900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனால் நான் என்னவோ பண்ணுறது? சரி போங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே பண்ணுறோம். இதுதாம்மா வாங்கி கொடுக்க சொல்கிறோம். கேல்குலேட்டர் வாங்கி கொடுக்க சொல்கிறேன் சார். சரி, அடுத்தது பாருங்கள் சார். சார், எதை படிக்கணும்? ICMAI மெட்டீரியல் சார். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். July 31 சார் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் ஓரல்னு போட்டு பண்ணணும். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் சார், ஓரல் போட்டால் எக்மோரில் புக்கு வந்துடும் சார். போய் வாங்கிக்கலாம் சார். புக்கு 8 புக்கு வந்துடும். எவ்வளோ? 23,100 ரூபா
ஐயோ கட்ட முடியாதே, அவங்களுடைய குழந்தை இன்ஜினியரிங் படிக்கும் சார், லட்சமா கட்டிட்டு வருவாங்க அந்த அம்மா. இந்த ஒரு கண்ணில் நெய், இன்னொரு கண்ணில் விளக்கெண்ணெய். இதுதான் சார். நான் என்ன சார் பண்றது? சொல்லிட்டேன் சார், அவ்வளோதான். கொடுக்காத வேலைக்கு படிப்பு, வேலை கிடைக்கின்ற படிப்புக்கு இல்லை. சரி, அடுத்தது பாருங்க சார். அதுதான் படிக்கணும் சார். நாங்கள் கொடுத்துட்றோம் நாளைக்கே. இப்போ ஃபீஸ் கட்டிட்டா நாளைக்கு புக்கு கொடுத்துட்றோம் சார். அது மெட்டீரியல்ஸ் கைடு சிம்பிளிஃபைடாக இருக்கும், ஆனால் பக்காவாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். எங்களுக்கு இந்த காஸ்டிங்க்கும் டேக்ஸுக்கும் எங்கள் புக்கை தான் படிக்க சொல்கிறோம், இன்ஸ்டியூட் புக்கு கூட இல்லை. ஆனால் அது அவுடேட்டட் சார், மாறிட்டே இருக்கு. இந்த பட்ஜெட் வரப்போகுது, மாறிடும். பிரசாத் சார் லேட்டஸ்டாக கொடுத்துருவார். சரி சார். அதுக்கப்புறம் சார் ஃபீஸ் 38,900. ஐயோ என்ன சார் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறேன் சார்? காலேஜுக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க சார், 3 வருஷம். ஆமாம், 3 லட்சம் சார். பட்ட படிப்புக்கு 3 லட்சம். ஈவினிங் காலேஜ் தான், சில டே காலேஜ் தான் கம்மி. இங்கே பாருங்க சார், 6 மாதம் மிகப்பெரிய படிப்பு, டெய்லி கிளாஸு, மொத்தம் 4 சப்ஜெக்டுக்கு 600 மணி நேரம் கிளாஸ். அதுலேயே புக்ஸு, மெட்டீரியல்ஸ், நோட் புக்ஸு, அதுலேயே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டு, அதுலேயே டெஸ்ட், எல்லாம் சேர்ந்து தான். அது மட்டும் இல்லை சார், 18% ஜிஎஸ்டி சார். இது வேற சார். இதுவும் சார், இதுவும் கொடுக்க மாட்டோம்னா நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது? சார் 7,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது சார். 18% ஜிஎஸ்டி கட்டணும், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க. அவ்வளோதான், அப்படியே போயிடுது சார். ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் சார். இதை கூட கட்ட முடியலன்னா நான் என்ன தான் சார் பண்ணுறது? ஏசி நான் என்ன தான் பண்ணுறேன்? சரி. அப்புறம் பிகாம் அதே சப்ஜெக்ட் சார், சொல்லிட்டேன். உங்கள் குழந்தையால் படிக்க முடியும். மனசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். சேம் சப்ஜெக்ட்ஸ் சார். காலேஜில் 6 மணி நேரம் சார், 8 மணி நேரம் தூங்குறாங்க, 14 மணி நேரம் போச்சு சார். 2 மணி நேரம் கிளாஸ் சார், 18 சார். சாரி, 14, 16, 18, இன்னும் 6 மணி நேரம் இருக்குது சார். 6 மணி நேரம். சரி, போயிட்டு வர்ற ட்ராவல் 2, 4 மணி நேரம். பாருங்க, 2 மணி நேரம் பேசுறதுக்கு, ஜாலியாக அரட்டை அடிக்கிறதுக்கு, இன்னும் 2 மணி நேரம். அப்போ அந்த 2 மணி நேரத்தை இங்கே கொடுமா தானே கேட்குறேன், வேற ஒன்றுமே கேட்கல. 2 மணி நேரம் நேராக வா. நான் வீட்லேயே உட்காந்து தான் படிப்பேன், வீட்லேயே இருந்துக்கோ. ஒன்றும் பண்ண முடியாது சார், ஒன்றும் பண்ண முடியாது சார். வருவதற்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம் சார். ஒரு காரணத்தை மட்டும் முன்னிறுத்தி இங்கே வந்தால் அவங்க தான் சார் கிரேட். அவ்வளோதான். என்ன சார், நேரம் தானே சார் வர சொல்கிறேன் சார். ஒரு சாதாரண பட்டப்படிப்புக்கு 6 மணி நேரம் நேரில் போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய கோர்ஸ், உலகம் போற்றும் கோர்ஸ், 2 மணி நேரம் வரமாட்டேங்கிறாங்க சார். நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார். சரி சார், கரஸ்பாண்டன்ஸில் யாராவது படித்தா நல்லது. நிரஞ்சன் குமார் மயிலாடுதுறையிலேருந்து வந்து 2வது வருஷம் ஃபைனல் போயிட்டார் சார். அப்புறம் சார், இங்கே இருக்கிறது எல்லாருமே சீனியர் ப்ரொஃபஸர்ஸ். டாக்டர்னா சீனியர் டாக்டர் தான் போவோம். லாயர் சீனியர் வக்கீல் பாரு. படிப்புக்கு ஒரு நேற்று இன்னைக்கு பாஸ் பண்ணவங்க தான் சார் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. சென்னையில் எல்லா இடத்துலையும் நேற்று இன்னைக்கு முடிச்சவங்க. கேட்டால் சின்ன பசங்களை வச்சு சின்ன பசங்களுக்கு எடுத்தால் தான் பாஸ் பண்ணுவாங்களாம். என்ன சார் கதை? அப்போ டாக்டரு குருன்னா இங்கே சீனியர் சார் எல்லாமே. ஆனால் மக்கள் அதை தான் நம்புகிறாங்க.
சரி, 31 வருஷமா இருக்கு சார். அவங்க எது அவாய்ட் பண்ணணும் சார்? செல்லு பார்க்கணும் தாய், நான் ஒன்றும் சொல்ல, தேவையானதை மட்டும். அப்படியே போனோன்னு வச்சுக்கோ, ஃபினிஷ்ட். அதுதான் சார் பிரச்சனை. அதை பாருங்க, அவர் அண்ணா இருக்காரு, எப்போ அவரு பொதுவா எப்போ பார்த்தாலும் செல்லுமா, நான் என்னதாம்மா பண்றது? அவ்வளோதான். நாங்கள் படிக்கும்போது செல் இல்லைன்னா ஆரம்பிச்சிட்டாண்டா இவன், பழைய காலத்து கதைன்னுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியல சார். செல்போனால் தான் சார் நம்முடைய சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. டிவி எதிர்நீச்சல் வரைக்கும் பார்ப்பாங்க தங்கச்சி, ஒன்றும் பண்ண முடியாது. மிஸ்டர் மனைவி அடுத்தது, ஒன்றும் பண்ண முடியாது சார். பேரண்ட்ஸ் தான் சார் பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் விட்டால் ஃப்ளைட்டில் போகலாம், இதெல்லாம் இருந்தால் கீழே நின்று ஃப்ளைட்டை பார்க்கலாம். அவ்வளோதான் சார். நான் தான் சார் சொல்ல வரேன், ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 4 வருஷம், ஐயோ கண்டு 4 வருஷம் படிச்சிருப்பா, நம்மளுக்கும் அதே தானே. 4 வருஷம் படிச்சிருப்பா, எதை படிக்கிறது? சிஎம்ஐ படி. ஏன் சார் சொல்லக்கூடாது? அவங்களுக்கு சொல்றீங்களே சார், உங்களுடைய பெரிய குழந்தை இல்லை வேற அக்காவோ அண்ணனோ இன்ஜினியரிங், ஐயோ 4 வருஷம் படிச்சிருக்கண்ணு நீ வாழ்க்கையிலேயே, அப்போ இவங்களுக்கு இல்லையா? இவங்களுக்கு மட்டும் வேறையா? ஜூம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ, இருக்கா ஓகேவா? அப்போ இவங்களுக்கு மட்டும் இல்லையா? அப்போ நீங்களும் தயவுசெய்து இவங்களுக்கு சொல்லுங்க சார், 4 வருஷம் படிச்சிரு வாழ்க்கையில். அதனால தான் சார் நான் போட்டிருக்கேன், இங்கே பாருங்களேன். இல்லாண்டா இங்கப்பா, இதோ சார், இங்கே பாருங்க சார், அடுத்த 2.5 வருஷம் சார் உங்கள் குழந்தைய அப்படியே தலைமுறை மாற்றம் ஏற்படும் சார். அப்படின்னா சார், நம்ம ஏழையாக பிறந்துட்டோம் சார், நம்ம மிடில் கிளாஸ், எல்லாமே மிடில் கிளாஸ் தான். நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அவங்க நல்லா வந்தாங்கன்னா அவங்கள வச்சு காப்பாற்றுவாங்க. அப்போ எப்படி படிப்பில் தான் சார் முடியும்? படிப்பு சார், சந்தியான்ற ஒரு பொண்ணு சார், வித்யோதயா ஸ்கூல் சார், ஆமாம் சார், அவங்களுடைய தாய் ஒரு கெமிஸ்ட்ரி லேப் அட்டண்டன்ட், கஷ்டப்படுகிற குடும்பம். அதை நான் சொல்கிறதில்ல, எந்த இதுவும் இல்லை, நானே கஷ்டப்பட்ட குடும்பம் தான் சார். சென்னை கூட இல்லை சார், ஒரு பட்டிக்காடு, இது கூட கிடையாது. ஆரம்பிச்சிட்டாரான்னு வர திருமலை ஃப்ரெண்டு நாள் ஆரம்பிச்சிட்டான் அவன் கதையை சொல்கிறதுக்கு. யாராவது ஒரு கதையை சொல்லணும். சரி, அப்துல் கலாம் கதையை சொல்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேப்பர் தான் போட்டிருந்தார்ப்பா. சரி, அப்போது கிராம லைட்டெல்லாம் கிடையாது சார், லைட்லாம் கிடையாது, நடந்து தான் சார் போனோம் 8 மைல் ஸ்கூலுக்கு. காலேஜுக்கு சைக்கிள் தாய், 10 மைல் சைக்கிள் ஏரிக்கரையில் போகணும். மழை வந்துடுச்சுன்னா டமால் விழுந்த ஃபினிஷ். இந்த பக்கம் விழுந்தால் காலி, இந்த பக்கம் விழுந்தால் தண்டி, இந்த பக்கம் டவுன் வரப்பு போய் ஜடப்படுறது. கஷ்டப்பட்டதான் சார், அதான் படிக்க தானே சார் சொல்கிறோம். பாருங்களேன், அப்போ அந்த பொண்ணு சந்தியா படித்து காகித மில்லத் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் 3 வருஷம் கஷ்டம். இன்னைக்கு பெங்களூரில் பெரிய ஒரு கம்பெனி, உலகத்திலேயே. அது என்ன கம்பெனி தெரியுமா? இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களே, அமேசான். அமேசானில் யாரை வாங்கின்னு இருக்கு, நான் சொல்லக்கூடாது, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அதாவது வருஷத்துக்கு சார் 50, சரிங்களாமா? ஆமாம், 50 வாங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மை, பொய் சொல்ல மாட்டேன் சார். அதே போல் சார், அந்தமான்லேருந்து ஹரி நாராயணன் சார் இங்கே வந்து படிச்சுட்டு ஜெர்மனியில் 48 லட்சம் ரூபாய் சார் வாங்குறார். அதெல்லாம் முடிந்தவர்களுடைய கதை சார், முடிந்தவங்க. ஏன் சார் துபாய், நம்ம தான் சார் துபாய், 50% இந்தியன்ஸ். அவ்வளோ வேலை வாய்ப்பு சார். அவங்க பொண்ணுங்கள்லாம் பயப்படவே வேணாமா, நம்ம ஊரில் தான் பயப்படணும், அவ்வளோதான்.
அங்கே 2 மணிக்கு ரோட்டில் நடந்து போகலாம். படித்தவர்களுக்கு தானம்மா மரியாதை. துபாயில் பொண்ணுங்களை தைரியமாக அனுப்பலாம் துபாய்க்கு, கவலையப்பட வேணாம். நம்மளை தான் சார் வேலைக்கு வைக்கிறார். துபாய் ஷேக்குக்கு ஆளுங்க, நெருங்கிய ஆளுங்கள்லாம் நம்ம ஆளுங்க தான். ஏன் படிச்சிட்டோம், அவ்வளோதான். அதுதான் சார். அப்போது பாருங்களேன். சரி, சிஎம்ஏக்கு உலகம் முழுசும் வேலை வாய்ப்பு இருக்குது சார். சரி, பேரண்ட்ஸே அக்கறை எடுத்துக்கலாம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். சரி, இதை முடிச்சிட்டா சார் நான். அப்புறம் இதுதான் சார் ஃபீஸ். நம்ம ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண குழந்தைகள் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 37,900 தான் சார். நான் இதுவே 1000 தானா சார் குறைக்கிறது? தாய் ஒரு 31,000 38,000 குறைச்சிக்கோ தாய், நான் என்ன தான் பண்ண முடியும்? சரி, பிகாம் சேம் எல்லாம் ஓகே. சீனியர் செல் சயின்ஸ் பேரண்ட்ஸ் குறைந்த செலவு சார் நம்ம கோர்ஸ் நிறைய. ஆனால் உங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய நேரத்தை நல்ல முறையில் செலவிட வேண்டும், படிக்கணும். சரி சார், இங்கே பாருங்க, இதுக்கு மேலே இவ்வளோ நாள் உங்கள் குழந்தைகளை தீபா பார்த்துட்டாங்க. அதே மாதிரி திலகம்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க தான் சார் பார்த்துப்பாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் சார் கேட்கலாம். அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. கூடுமான வரைக்கும் தான் சார். சார் ஃபவுண்டேஷனில் அப்படி பார்த்துட்டீங்க, ரைட் சார். ப்ரீ கேஜியில் பார்த்துட்டாங்க மிஸ்ஸு, கையை பிடிச்சி. ப்ளஸ் டூலையும் முடியுமா? அவன் தான் போக 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 ஆசிரியர்கள் அப்படி கோச்சு தான் பண்ண முடியும். ப்ளஸ் ஃபவுண்டேஷனில் இன்டர் வரும்போது உங்கள் குழந்தைகளுடைய இது டெவலப் ஆகி போச்சு. அதே மாதிரி எங்களால் அட்டண்டன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது சார், ஓரளவுக்கு தான் சார் பார்க்க முடியும் சார். எல்லாமே பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது, ஆட்கள் கிடையாது. ஃபவுண்டேஷனில் பார்க்க முடியும், இன்டர் வேற சார், ஓடினே இருக்கணும். ஏன்னா இன்டர் அப்படி ஒரு லெவல் மேலே. ஏன்னா இன்டர் முடிச்சாவே 40,000னா நாங்கள் ஓட தானே சார் செய்யணும். நாங்கள் உங்கள் குழந்தை ரெகுலராக வராரா, படிக்கிறாரா, டெஸ்ட் எழுதுறாரா, நாங்கள் எப்படி சார் பார்க்க முடியும்? அதுதான் சார் உங்களை பார்த்துக்க சொல்கிறோம். இருந்தாலும் இந்த டெஸ்ட்டு மட்டும் வரலன்னா வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடும் சார். அவங்க வராங்களா வரலையான்றது நீங்கள் தான் சார் பார்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும், நாங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இது லெவல் வேறு, நான் ஒன்றும் பார்க்க முடியாது. உண்மையாக சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் வேறு சார், ஃபவுண்டேஷன் ப்ரீ கேஜியில் பார்த்துக்கணும். இப்போது நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும், ப்ளஸ் 2 அந்த மாதிரி தான். நிறைய பேருக்கு புரிய மாட்டேன்றது சார், அதனால தான் கூப்பிட்டு டைரெக்டாக சொல்லிட்டோம். அப்போது இவங்க டெஸ்ட்டுக்கு வரலான்னா மெசேஜ் வந்துடும் சார். சார் ஒரு குழந்தை டெஸ்ட்டுக்கே வரலான்னா கிளாஸுக்கு மட்டும் ரெகுலராக வந்துருக்கு போகிறாங்களாம்மா, நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் தான் முடிவு பண்ண. டெஸ்ட்டே நான் எழுத மாட்டேன், கிளாஸு அவ்வளோதான் சார். டெஸ்ட் வரலையா பிடிங்க சார், அது வந்துடும், மார்க் வந்துடும். பேப்பரை இன்னொன்று சொல்லுவாங்க சார், 4 பேப்பரே கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது இல்லை, கொடுக்குறோம்மா. இல்லைன்னா தைரியமாக உங்களை ஃபேஸ் பண்ண முடியுமா? பேரண்ட்ஸ் மீட்டிங் யாருமே வைக்கிறது இல்லை சார். ஏன்? பேரண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நாங்கள் வைக்கிறோம் சார், ஏன்னா உண்மை. நாங்கள் எதுக்கு சார் மறைக்கும்? கரெக்ட், பெர்ஃபெக்டாக இருக்கும். என்ன கேள்வி ஒன்றாலும் கேளுப்பா, அவ்வளோதான். தவறு இருந்தால் திருத்திக் கொள்கிறோம், 5 பேரில் ஒன்றா இருக்கிற போகிறதில்லை, அவ்வளோதான் சார். அடுத்தது சார், இந்த பாஸ் பண்ணுறது 40 மார்க் எடுக்கணும் ஒரு பேப்பரில். 4 சப்ஜெக்ட் சேர்ந்து 200 எடுக்கணும், முக்கியம். முடியும் சார் உங்களால். இப்போது இங்கே தான் சார் பிரச்சனை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் போனால் எல்லா சப்ஜெக்டும் எழுதணும், அது எழுதாத. இப்போது அவங்களுக்கு அவ்வளோ தூரம் சொல்கிறது என்னன்னா சார், உங்கள் குழந்தைக்கு பயன், மற்ற குழந்தைகளுக்கும் பயன் கிடைக்க வேண்டும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடைய குழந்தைகள் யான் பெற்ற இன்பம் வையகம் பெருக. நீங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் போய் சொல்லணும், படிக்க முடியும் குழந்தைனால,
படிக்க வைங்க. இந்த மாதிரி சிஎம்பிஏ இருக்குது, ஆர்ஆர் அகாடமி இருக்கு பாருங்க. அப்போ ஏன்னா சார், ஆமா டெஸ்ட், இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம் சார். சண்டே வைக்கிறோம், டெஸ்ட் எழுதணும், படிக்கணும். பேரண்ட்ஸ் மீட்டிங் சார், இது ஒரு மீட்டிங் தான் என்னால் கண்டக்ட் பண்ண முடியும்னு தோணுது. இதுக்கு மேலே முடியுமா? டைம் இல்லை சார், டைம் இல்லை. அதுதான் சார் பிரச்சனை. யாருக்கு? பேரண்ட்ஸ்க்கே டைம் இல்லை சார். சண்டே இவ்வளவு முக்கியமான நாள், எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க சார். உங்கள் குழந்தைக்காக வந்திருக்கீங்க. அல்ல, நிறைய பேர் வர்றதே இல்லைம்மா, நான் மட்டும் என்ன பண்ணணும் கேட்டால் வேலை இருந்தது. சந்தோஷம் சார், உங்களுக்கு தான் வேலை இருக்கு. இப்போ நான் சார் இன்னைக்கு நான் கிளாஸை கேன்சல் பண்ணிட்டு வந்து நின்றுருக்கேன். இன்னைக்கு கிளாஸை கேன்சல், சண்டே. எனக்கு மட்டும் ஓய்வு வேணாமா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வரும். பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க சார். எனக்கு வேலை இருந்தது, நான் ஊருக்கு போயிட்டேன், நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன். என் குழந்தைக்காக ஒரு மணி நேரம் வரக்கூடாதா? வந்தவர்களுக்கு நன்றி சார், அவ்வளோதான். வேறப்பா அதான் சார். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன்டர் முடிச்சிடறாங்க உங்கள் குழந்தை. எப்போன்னா இருக்கட்டுப்பா, இப்போ டிசம்பரில் குரூப் 1, ஜூனில் குரூப் 2 முடிக்கும்போது உங்கள் குழந்தை செகண்ட் பிகாம் முடிச்சுட்டாங்க சார். அடுத்தது நான் உங்கள் குழந்தைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணுவோம் சார். என்ன சார், மார்னிங் காலேஜ் ஈவினிங் காலேஜ் தானே, நீங்கள் விருப்பம் தான் நான் பண்ணி கொடுப்பேன். 35 மணி நேரம் தான் வாரத்தில். சிஎம்ஏனால தான் சார் முடியும், சிஏவால் முடியாது. சிஏல 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு. நம்ம குழந்தை வந்து பாருங்க, வாரத்தில் நான் யாரும் பண்ணி கொடுக்குறேன். 15 மாதம் தான் சார். சிஏக்கு 2 வருஷம், நமக்கு 15 மாதம் அப்படியே. அப்போ டிகிரியை முடிச்சு கடவுளுடைய அருளால 1 வருஷம் சார் வெளியே வந்துடுவாங்க. டிகிரி முடிச்சா 10,000 தான் சார். டிகிரி முடிச்சு அடுத்த 1 வருஷத்துல அவங்களுடைய சம்பளம் 1,15,000 கூட மாறும் சார். பொய் சொல்றேன் இல்லைம்மா. தமிழ்நாடு அரசு, நான் தமிழ்நாட்டையே கோட் பண்றேன் சார். தமிழ்நாடு அரசு, அதாவது சார் எலக்ட்ரிசிட்டி போர்டு 1,15,000 rupees per month உங்க குழந்தைங்களுக்கு சார். நான் சொல்றதில்ல, நம்பிக்கை இல்லைன்னா மவுண்ட் ரோடு இருக்குது, கேட்டுதான் பாருங்களேன். அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் பிகாம், வெளியே போப்பா தம்பி, போயிட்டு. அப்போ சிஎம்ஏ வா தம்பி, தான் சார் நிலைமை, தான் நிலைமை. அப்போ படிக்கணும் சார், அவ்வளோதான். யாராவது 2 குரூப் சேர்ந்து படிக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம். ஆனால் காலேஜ் போறவங்க ஒன்னொன்னா படிங்க. யாராவது இங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறீங்கன்னா 2 குரூப் படிங்க. சில பேர் சொல்றாங்க சார், எங்களால டிசம்பர்ல எழுத முடியாது சார். ஏன்? டைமே இல்லை. யாருக்கு டைம் இல்லைன்னு தெரியல. குழந்தை படிக்கிறது ரெடியா இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், டிசம்பர்ல எழுத முடியும். 5 மாசம் இருக்கு சார். இது வின்டர் செஷன், நிறைய லீவ் வருது. இப்பயே திருமண பிளான் பண்ணிட்டாரு. ஆகஸ்ட் 15 லீவு. ஆமா சரி, அதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்கு ஒரு 4 நாள் லீவு இல்ல. அதுக்கப்புறம் வரிசையா வருது லீவு தான். வின்டர் காலேஜ் எக்ஸாம் நவம்பர் 15 முடிஞ்சு போதுமா காலேஜ் எக்ஸாம், இல்ல நவம்பர் 20. இந்த எக்ஸாம் டிசம்பர் 11 ஃபிக்ஸ்ட். முடியாது சார். சம்மர் டைம்ல தான் கஷ்டம். இன்னொன்னு சார், காலேஜுக்கும் இதுக்கும் கிளாஷே இருக்குமா? காலேஜ் முடிஞ்சு போது அப்படி என்ன நாசம் பண்றாங்க குழந்தைங்க. வேலைக்கு போறாங்க சொல்லு, வேலைக்கு போய் ஐயா சார், நான் வேலைக்கு போய் தான் சார் படிச்சேன். நான் சென்னை வந்து என்ன கிடையாது. நான் வாணியம்பாடி, ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், வேலூர், திருப்பூர் ஒன்றும் இல்லைம்மா. 100 ரூபா சார் சம்பளம் திருவள்ளூர்ல.
அம்பத்தூர் வந்து 300 ரூபாமா அக்கௌண்ட்ஸ். அங்க படிச்சதுனால எழுத முடிச்சது எங்களால. 300 ரூபா. எல்லாமே படிப்பு 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 தான் சார். வேலை செய்யணும். நீங்க வேலைக்கு கூட போறது இல்லையப்பா. திருமலை ஜம்முன்னு படிக்கிறீங்களே, அப்ப படிக்க கூடாதா? என்ன கேட்கிறோம்? படிக்கத்தானே சொல்றோம். ஏமா படிக்க முடியாது? டிசம்பர்ல குழந்தை ரெடியா இருக்கு படிக்கிறதுக்கு. பேரண்ட்ஸ் ஐயோ என் குழந்தைனால முடியல, உங்கள்கிட்ட வந்து சொல்லிச்சாரு. ஐயோ டயர்ட், ஒன்னும் டயர்டு சார். என் குழந்தை காலையில் எழுந்துக்கணுமா, சாப்பிடணுமா, அப்புறமா வந்து காலேஜ் போகணுமா, அப்புறம் பாவம் டயர்ட் ஆயிடுது, அது நேரமா கிளாஸ் வரவே முடியாது. அது சொல்லிச்சாங்க. அது படிக்கிறாண்டது சார். தனி அனுப்ப முடியாது. சரி சார், உங்க குழந்தைங்க இதே அக்கா அண்ணன் அண்ணன் இவ்வளவு வயசு இன்ஜினியரிங் போறான். காலையில அம்மா ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு அப்படி பார்த்து உட்கார், கடா மாதிரி பார்த்து உட்கார். ஒரு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ் ஓடணும், எல்லோ கலர் பஸ், பத்திரமா போலாம். ஏசி பஸ்ல போலாம், பத்திரமா போடாமா. கடா மாதிரி வயசு, பத்திரமா போடா. சார் நான் என்ன கேட்கிறேன், உங்க குழந்தை காமர்ஸ் குரூப் படிக்குது சார், என்ன பெரிய கோர்ஸ் படிக்குது, கூட்டு வந்து விடக்கூடாது சார். சார் எனக்கு தெரிஞ்சு வேலாயுதம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வாக்கிங் ப்ரெஸ் வச்சிருக்காரு. ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் படிக்குது SRM ராமாவரத்துல. 10 லட்சம் ரூபாய் மொத்தம். சரி, அந்த பொண்ணு டெய்லி உங்கம்பாக்கத்துல இருந்து ராமாவரம் திரும்பி மறுபடியும் சாயந்தரம் உடம்பா என்ன அதான் கேட்டேன் சார், உங்க உடம்பு என்னத்துக்காக? அப்ப என்ஜினியரிங் ஒரு பொண்ணு படிக்குது, ஒரு பையன் படிக்கிறோம்னா ஒரு ஊர் பொண்ணு தயாராக. நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் நமக்கு இழிச்சவன், இதெல்லாம் என்ன? திருமலை தான் கேட்கிறேன். பாரு டைம் ஆயிடுச்சா பையா, முடிச்சுட்டு பையா, அவ்வளவுதான் சார். கொஞ்சம் கொண்டு வந்து முடிங்க சார், அவ்வளவுதான் சார். சார் இன்டர் பாஸ் பண்ணா அவரே பைக் வாங்கிப்பார் சார். ஆமா, சரி பைக் வாங்கிப்பார், நான் வாங்கி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அவங்களே படிச்சுப்பாங்க சார், கவலையே போட வேணாம். இன்டர் வரைக்கும் அவ்வளவுதான் சார், முடிச்சாச்சு சார், அவ்வளவுதான். இன்டர் பாஸ் பண்ணா லைஃப் செட்டில், லைஃப் செட்டில்டு. 40,000 ரூபாய் மாப்பிள்ள உங்க இஷ்டம் சார். இன்டர் அது படிக்கணும் 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 படிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது சார். அடுத்த ஒரு வருஷம் குழந்தைகள் படி, எல்லாம் கட் பண்ணுங்க படிக்கலாம்.